மோடிலோன் கிராமத்தை அடைந்த ஓல்சன் அவர்களுடைய மொழி மற்றும் அவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் கற்க துவங்கினார். அங்கே ஓல்சனை பார்த்து ஒருவர் மற்றொருவரிடம் ஒரு வார்த்தை கூறுவதை கவனித்தார் ஓல்சன். அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டார். மற்றொரு சூழ்நிலையிலும் அதே வார்த்தையை ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கவனித்த ஓல்சன் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அறியாமல் அந்த வார்த்தைகளை தன்னிடம் பேசும் மற்றவர்களிடம் கூற ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகளை ஓல்சன் கூறுவதை கேட்ட அனைவரும் திகைத்து நின்றார்கள். ஏனெனில் அதன் அர்த்தம் கிராம தலைவனிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதே ஆகும். இதை கேட்டதும் அவரை அந்த கிராமவாசிகள் கிராம தலைவனிடம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார்கள். கிராம தலைவனோ வெள்ளைக்காரரை பார்த்த உடனேயே கொன்று போடக்கூடியவர். அர்த்தம் தெரியாமல் கூறிவிட்டோமே, என்ன செய்வது என்று கலங்கி நின்ற ஓல்சனுக்கு மேலும் திடீரென்று ஒரு பேரதிர்ச்சியாக அதிக தாகமும் கண்கள் மஞ்சள் நிறத்திலும் மாறத் துவங்கியது. மஞ்சள் காய்ச்சல் அவருக்கு எப்படியோ வந்துவிட்டது. இந்த முறை எப்படி தப்பிப்பது என்று யோசித்த ஓல்சனால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவரை தோளில் சுமந்தபடி கிராமவாசிகள் கிராம தலைவனிடம் கொண்டு சென்றார்கள். அவரை கண்ட கிராம தலைவன், ஏன் இவனை நீங்கள் இன்னும் கொல்லாமல் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் கொல்லுகிறீர்களா, நான் கொல்லட்டுமா என்று கேட்டார். அதற்கு கிராமவாசிகள், அவன் ஏற்கனவே மரித்து கொண்டுதான் இருக்கிறான், தானாகவே சாகட்டும், நாம் இவனை கொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். மயங்கிய நிலையில் இருந்தார் ஓல்சன். மோடிலோன் பழங்குடிகள் ஒருவன் அவனுடைய இனத்தாரை விட்டு வேறொரு இடத்தில் இருந்தால் அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தபடியால் ஓல்சனுக்கு நேரவிருக்கும் மரணமே அவனுக்கு பெரிய தண்டனை என்று நினைத்து அப்படியே விட்டுவிட்டான் தலைவன். ஓல்சனை கொண்டு போய் ஒரு பெரிய குடிசையினுள் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கடுமையான மார்வலியால் துடித்தார் ஓல்சன். ஓல்சனுக்கு நோய் பரவி கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் பழங்குடிகளில் ஒருவன் ஓல்சனிடம் ஓடி வந்தார். அவனுடைய கூக்குரலினால் கண் விழித்தார் ஓல்சன். அப்பொழுது தொலைவில் எங்கேயோ ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும் சத்தம் ஓல்சனுக்கு கேட்டது. இதை கேட்ட ஓல்சன் அந்த கிராமவாசியனும் கெஞ்சி கூத்தாடி தன்னை குடிசையினுள்ளிருந்து வெளியே எடுத்து போட சொன்னார். தான் இருக்கும் குடிசையின் மீது அவரது கூடார துணியை போடும்படி வேண்டிக் கொண்டார். எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் ஹெலிகாப்டர் எப்படி ஓல்சனை அடையாளம் கண்டு காப்பாற்ற முடியும்?